யூத்தே நான் கம்போஸ் பண்ணும்போது நீங்க பொள்ளாச்சியில இருந்தீங்க. உங்ககிட்டயே நான் வாசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். எத்தனை டியூன் ஆசைப்புள்ளலாம் உங்களுக்கு நான் வாசிச்சேன். என் வாழ்க்கையிலே அது ஒரு இதுக்கப்புறம் மியூசிக்காவோ இல்ல படமாவோ உங்ககிட்ட எக்ஸைட்மெண்டா நான் ஆடியன்ஸா மக்களை வெயிட் பண்ணணும். அடுத்து செல்வராகவன் சார் படம் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் ஜோ டைரக்டருக்கு வந்து ஒரு படம் ஒன்று பண்றேன். சூப்பர் சார். அப்புறம் ஹாட்ஸ்பாட் டைரக்டர் இருக்கு. அப்புறம் ரஞ்சித் சார் ப்ரொடக்ஷன் ஒரு படம். சூப்பர் சார், சூப்பர் சார். எக்ஸலென்ட். இது படமா மியூசிக்கா எக்ஸைட்மெண்ட்? மியூசிக்கா தனுஷ் சார் கரை வருது. அதுக்கப்புறம் துல்கர் சார் கூட ஒரு 2 படம் வருது. ரவி தேஜா சார் கூட சூர்யா சார் கூட விஸ்வநாதன் சாங்ஸ். பேக்ரவுண்ட் ஸ்கோர் நாங்க போயிட்டு இருக்கு இப்ப சமயா. நைஸ் சார், வெயிட்டிங் சார். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் சூப்பர் சார். ஆரியாவோட இருக்குது 2 படங்கள். ரஞ்சித் சார் டைரக்ஷன். சார் இப்ப கேட்கும் போதே லைட்டா தலை சுத்துது சார் எனக்கு. ஏன்னா உங்ககிட்ட இவ்வளவு கமிட்மெண்ட், இவ்வளவு மியூசிக் பண்றீங்க, இவ்வளவு படம் பண்றீங்க. அன்னைக்கு நான் உங்ககிட்ட ஏர்போர்ட்ல வரும்போது உங்ககிட்ட பேசும்போது நான் இன்னும் வியந்து பாக்குறேன்னா இவ்வளவு பண்ணிட்டு ஆனா சில்லாவே இருக்கீங்க. இது எப்படிதான் சார் பேலன்ஸ் பண்றீங்க? மியூசிக் நிறைய செருப்படி வாங்கினா பாலிக்கிறோம். காமா இருக்கும். வாட் எவர் ஹேப்பன்ஸ் வில் ஹேப்பன். நம்ம ஒர்க் ஒன்லி 100% கொடுக்கணும். அதே மாதிரி இப்போ ஒருத்தருக்கு நம்ம ப்ராமிஸ் பண்றோம்னா டெலிவரி கால் பண்றோம், இதான் டேட், இந்த டேட்ல டெலிவரி இருக்குன்னா அது கரெக்டா போய் கொடுக்கும். ஆனா இப்ப நீங்க ஷூட்டிங்ல இருக்கீங்க, செம்ம பிஸியா அடிச்சிட்டு இருக்கீங்க, அந்த கேரக்டராவே இருக்கீங்க. திடீர்னு 2 டியூன் கேக்குறாங்க. ஆனா நீங்க திடீர்னுலாம் கேட்க மாட்டாங்க. எங்கிட்ட கேக்குறாங்கன்னா அதுக்கு தெரியும்ல அவங்களுக்கு 1 வீக் 10 days. நீங்க அதுக்குள்ள அந்த டியூனை நீங்க சார் சூப்பர் சார். யூத்தே நான் கம்போஸ் பண்ணும்போது நீங்க பொள்ளாச்சியில இருந்தீங்க. உங்ககிட்டயே நான் வாசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். எத்தனை டியூன் ஆசைப்புள்ளலாம் உங்களுக்கு நான் வாசிச்சேன். என் வாழ்க்கையிலே அது ஒரு சொல்லுவாங்க, நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்து ரசிச்சிருப்போம். ஒருத்தர் ஆஹா இவர் பாட்டு தான் கேட்டிருப்போம், இவர் கூட தான் பண்ணணும், இவர் மியூசிக் லூப்ல இப்ப கூட ஸ்பாட்டிஃபை எடுத்து பாட்டா இவரோட பாட்டா இருக்கு அதிகமா. அவரு உட்கார்ந்து நம்மளுக்கு மியூசிக் போடுது சார். நான் சத்தியமா அது மறக்க மாட்டேன் சார். ஆசைப்புள்ள மட்டும் இல்ல சார், இன்னொரு எக்ஸ்ட்ரா டியூன்லாம் போட்டீங்க. அதெல்லாம் நான் எனக்கு தெரியும். ஆனா அது அவர் அந்த படத்துல வரல. சீக்கிரமா நான் ஏதாவது ஒரு படம் பண்றேன்னா கண்டிப்பா அது கூட வாங்கிக்கிறேன் சார்.